இந்த நிலை. ராமா அபயம் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நான் காப்பாற்றியிருப்பேனே என்று சொன்னான். அந்த தேரை சொன்னதாம், ராமா அபயம் என்று நான் எப்படி சொல்லுவது, அந்த ராமன் விடுத்த அம்புதானே என்னை கொன்றது என்று சொன்னதாம். அதே போல நாட்டு மக்களுக்கு பஞ்சம் என்றால் இதோ பார், உன்னிடம் வருடா வருடம் ஆண்டுதோறும் வரி பணம் கட்டுவதற்காக நாம் ஒற்றுமையாக இல்லை. 56 தேசத்தையும் ஒன்று கூட்டி அந்த பணத்தை வாங்குவது எதற்காக தெரியுமா? எந்த சிறு நாட்டிற்காவது ஒரு தீங்கு வந்து விட்டால் அவர்களுக்கு கொடுத்து உதவத்தான். அப்படி இருக்கும் பொழுது உன் நாட்டிலே மழை இல்லை, மக்கள் பஞ்சத்தால் வாடுகிறார் என்றால் இந்த டெல்லி பட்டணத்தை வந்து சேர்த்திருக்க வேண்டும். என் நாட்டிலே இப்படி நான் இல்லை அதை சொல்லுவீர்கள். என்னிடம் கேட்காமல் அமைச்சர் அமர்த்தித்தானே சென்று ஏன் வரவில்லை தெரியுமா? ஆணவம், உனக்கு இருக்கும் அகந்தை. கடைசியாக இப்பொழுது ஒன்று சொன்னாய், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதை போல 3 ஆண்டு காலமாக மழை இல்லை, இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. 3 ஆண்டு காலம் நிறுத்தி வைத்தால் நான் வரிப்பணம் வட்டி பணம் அனைத்தையும் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுவேன். கேழ்வரகிலே நெய் வெடிக்கிறது என்றால் கேட்பாருக்கு கூடவா மதியில்லாமல் போய்விட்டது. இதோ பார், உன்னுடைய மூதாதையர் காலத்திலே இன்று வரை இந்த டெல்லி பட்டணத்திற்கு சேர வேண்டிய கப்ப பணம் சரிவர வந்த காரணத்தினால் நான் வாய்தா கொடுக்கிறேன். ஆனால் நீ கேட்டதை போல 3 மாதம் அல்ல, 3 மாதம் அல்ல, எண்ணி 7 நாட்கள் இந்த டெல்லி பட்டணத்திற்கு நீ கொடுக்க வேண்டிய வரி பணம், அதற்குண்டான வட்டி பணம் அனைத்தும் வந்து சேர வேண்டும். அமைச்சரே, அவரை மாறுகை வாங்கி விடவும், அவரையும் அவர் மனைவியும் காட்டிலே கண்களை பிடுங்கி அனுப்புங்கள். இது தேவையா உனக்கு? 3 ஆண்டு காலமாக கட்ட முடியாத வரி பணத்தை 3 மாதம் தவணை கட்டுகிறேன் என்று மன்னர் என்ன சொல்லிவிட்டார் பாத்தியா? 7 தினங்களுக்குள் வரிப்பணம் செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். சாமிராஜன் கவலை வேண்டாம், மந்திரியாக இருந்தாலும் எனக்கும் இரக்க குணம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதா? இரக்க குணம் இருக்கு. மன்னர் என்ன பெரிய மன்னர், மன்னரிடம் நான் சொன்னால் மன்னர் ஒத்துக்கொள்ளுவார். ஆமா, யாரா இருந்தாலும் 3 ஆண்டு காலமா கட்ட முடியாத வரி பணத்தை 7 நாள்ல கட்டினா கட்ட முடியுமா? மகாராஜா கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். தவணை நாட்கள் உனக்கு அதிகமாக கொடுக்க போகிறேன். மன்னரிடம் நான் சொல்லிக்கிறேன். மன்னருக்கு கட்ட வேண்டிய ஆண்டு 3 ஆண்டு பணம், தாங்கள் தவணை கேட்டது 3 மாதம். மன்னர் சொல்லிவிட்டார் 7 நாட்களுக்குள் வரி பணம் செலுத்த வேண்டும் என்று. மன்னர் என்ன மன்னர், இந்த மந்திரியின் உத்தரவு கவனமாக கேட்டுக்கொண்டு, மன்னர் சொன்னது 7 தினம். இந்த மந்திரி கூறுகிறேன், எண்ணி 4 தினத்திற்குள் வரி பணம் செலுத்த வேண்டும். அப்படி கப்பம் செலுத்த தவறினால் உன் கண்ணை புடுங்குவேன், உன் மாறுகை வாங்கப்படும், உன் மனைவியும் உன்னை காணகத்தில் விட்டுவிடும். கவனத்தில் வைத்துக்கொள், எண்ணி 4 தினத்திற்குள் வரி பணம் செலுத்த வேண்டும் சென்று வருகிறேன். தெய்வமே, இவையெல்லாம் நீயே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார். மழை பெய்யாதற்கு நான் என்ன செய்ய? மழை பெய்யாதற்கு மனிதர் என்ன செய்ய முடியும்? இயற்கைத்தானே மன வைக்க வேண்டும். டெல்லி பாதுகாப்பு அதை கூட புரிந்து கொள்ளாமல் எனக்கு தண்டனை நிரூபித்து விட்டாரே. மழை பெய்து கொடுக்க வேண்டிய செல்வத்தை கொடுத்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருமா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக? அடித்தவனே
டெல்லி பாதுசாலைக்காக சென்ற என் கணவரை இன்னும் காணவில்லை. அங்கே என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. நான் சொன்னதை போல நம் நாட்டின் நிலை எறிந்து பொன்பொருள் கொடுக்கிறேன் என்று தானே சொன்னார். இல்லை சித்ரா, நாம் நினைத்தது ஒன்று அங்கு நடந்துவிட்டது. எல்லா சட்டங்களும் கப்பப்படம் கட்டிவிட்டாலும் உனக்கு தேர்வினை கப்பப்பட்டு இப்பொழுதே கட்டி என்று சொன்னார். எடுத்து சொன்னீர் 3 மாதத்தை கேட்டீர். 3 மாதமா 8 தினங்களுக்குள் கட்ட வேண்டும். கட்ட தவறினால் மார்கை வாய் என் 2 கண்களை குத்தி ஒன்றை சிறையெடுத்து கொண்டு போய்விட்டேன் என்று தண்டனை நிறைவேற்றி விட்டார். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்கள்? நாம் ஒன்று நினைக்க அந்த தெய்வம் ஒன்று நினைத்து விட்டது. இப்பொழுது என்ன செய்வது? இந்த தண்டனையில் தப்பி உயிர் வாழ வேண்டும் என்றால் இதற்கு ஒரே வழிதான். மங்கையரே என்ன செய்வோம்? அடி மங்கையரே என்ன செய்வோம்? அடி மாறி நாம் மங்கையரே என்ன செய்வோம்? அடி மாறி சித்ரா, ஏதோ ஒரு தவறு செய்யாதவர்கள் இன்று இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய்விடலாம், எங்கேயாவது வாழலாம். தெய்வம் நல்ல முறையாக வாழ வைத்தால் மீண்டும் நம்ம ஊர் வந்து விடலாம். யாரும் இல்லாத நேரம் இதுதான் நல்ல நேரம். சித்ரா,